எப்படி உட்காந்துருக்கு பாருங்க, சூப்பருங்க. 25 பெண்ட் வரைக்கும் நீ கேமரா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கணும். தண்ணி எப்படி போகுது பாருங்க, அப்புறம் எப்படி அலோவ் பண்ணுவாங்க இதுக்கெலாம். ஒரிஜினல் மான்சூன் ரைடு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வால்பாறை ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் நம்ம இப்போ பார்க்குறீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போக அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்படின்னா என்னங்க, மங்கி ஃபால்ஸ் தாங்க, குவி அருவி. ஆனால் இங்கே அலவுடு கிடையாது. இதில் தான் மேலே போகணுங்க. இது அலவுடு இல்லைன்ட்டாங்க. தண்ணி நிறைய வருது, மழை பெஞ்சிட்ருக்குங்காட்டி இதில் மேலே போகணும், அலவுடு இல்லை. இங்கிட்ட ஒரு வியூ போகுதுங்க, ஆனமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி வனசரகம். இப்போ வந்து அலவுடு இல்லைங்க, அதனால் வந்து நாங்கள் அப்படியே மேலே ட்ரைவ் பண்ணுறோம். இங்கேருந்து பெண்டு ஸ்டார்ட் ஆயிரும், சரிங்களா? இப்போ மேலே போயிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடில் அன்எக்ஸ்ப்ளோரர் பிளேஸ் ஆஃப் வால்பாறையே ட்ரை பண்ணுவோங்க. லோக்கல்ஸை கேட்டுட்டு ஏதாவது நம்ம பார்க்காத இடங்கள் இருந்ததுன்னா பார்ப்போங்க. நம்ம வீடியோவில் பார்க்குறது, இப்போ நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் வண்டி வந்து இதில் ஓட்டி பாருங்கள். வீடியோ எடுக்கணும்னு நினைக்காதீங்க, வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறையா தியாகம் பண்ணணுங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறுத்தி பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. ஒரு கேமரா கழட்டி மாட்டி அப்பப்பா ப்ளசண்ட்டாக வரணுங்க. இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக தனியாக வரணுங்க, vlogging இல்லாமல். இங்கே பாருங்க, தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்னு. வாய்க்கால் இது பண்ணியிருக்காங்க. மேலேருந்து மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் அப்படியே போகுது. பாருங்க தண்ணி எப்படி செவையேன்னு போகுதுங்க, பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. வேறு பார்க்குறக்க ப்ரோ வைப் பண்ணிகிட்டே வந்தார். ஜம்முன்னு வர வழியில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. ப்ரோ நிறுத்தி எடுத்துருந்தார். நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். ரோட்டு ஓரத்துலேயே தண்ணி விழுகுதுங்க. மழை சீசன் இல்லைங்க, அதனால் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. குரங்கு நிறையா இருக்குங்க. பேக் லக்கேஜெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து சூதானுங்க. சரி, நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ராவல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதாங்க நான் வர்ற ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. நாற்பது ஏர்பின் பெண்ட் இருக்குங்க. அதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு நம்ம தாண்டுறோங்க. நான் 40 ஏர்பின் பெண்ட் இருக்குது, 40 பெண்டு இருக்குங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வால்பாறை ஏற்றி இறக்கிட்டு வந்துட்டாவே நீ எல்லா பக்கம் ஓட்டிடலாம் அப்படிம்பாங்க. மூணாறு அதே மாதிரி தாங்க சொல்லுவாங்க. மூணாறு ஓட்டிகிட்டு வந்தால் எல்லா பக்கம் ஓட்டலாம் அப்படிம்பாங்க ஹில்ஸில். வால்பாறையும் மூணாறு ஓட்டிகிட்டு வந்தாவே நல்ல ட்ரைவிங் ஸ்கில் இருக்குது அவருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. பசங்க போட்டு தட்டுன்னு தட்டுறாங்களே, கட்டையை கிளப்புறாங்க. நான் நம்ம டைமில் சொல்கிறேன். அப்படி வரையாடுகள் நடமாடும் பகுதி, மெதுவாக செல்லவும். வரையாடு வருமாமாங்க, அதனால் ரொம்ப ஸ்லோவாக போக சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போய்க்குங்க. வேகமாக போகிறக்கு ஒன்றும் இல்லைங்க, கரெக்டான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி போய்க்குங்க. சல்லு புல்லுன்னு போக வேண்டாம். ஏன்னா நானும் பார்த்துங்க, குரங்குகளில் திடீர்னு குறுக்க ஓடியாருது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு அனிமல்ஸ் குறுக்க வந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாயிருங்க. அதனால தான் பொறுமையாக போகணுங்க. பாருங்க ஆக்சிடெண்ட் பாருங்கள். இது அந்த இறக்கத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால தான் இருக்கலாமுங்க, வாய்ப்புண்டு. இப்படி உட்காந்துருக்கு பாருங்க, சூப்பருங்க, செமையாக இருக்கு பாருங்க, செமைங்க. கேமரா இப்படின்னு ஆஃப் பண்ணால் தாங்க ஏதோ ஒரு வரையாடு குரங்கு ஏதோ ஒன்று வருதுங்க. கேமரா ஆன் பண்ணியிருக்கப்போ ஒன்றும் குறுக்க வரதில்லை. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக உட்காந்துருக்குங்க, அழகா. ப்ரோ கரெக்டாக நிறுத்திட்டார். முன்னாடி அவர் கண்டினியூ ரெக்கார்டிங்கில் போயிட்டுருக்காரு. அவர் பேட்ரி பேக்கப் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு பேட்ரி வந்து ஒப்பேற்றிட்டு இருக்கிறோம். அதனால் இம்பார்ட்டண்டான மட்டும்தான் நான் கிளிப்பாக எடுக்கிறேங்க. அதனால தான் நம்மளதில் அதிகமாக கட்டு விழுகும், அதிகமாக வீடியோ ஜம்ப் ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரி ஓகேங்க, நான் அடுத்த வியூ பாயிண்டில் போய் கன்டினியூ பண்ணுறேங்க. அது ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குங்க. அதாங்க ஆலியார் டேமோட வியூ இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தோம்லங்க, அதே தான் இங்கேருந்து பார்க்குறது ஃபுல் டேம் தெரியுதுங்க அப்படியே. செமைங்கண்ணா, செம்ம சூப்பராக இருக்குது.
ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டுங்க. இது உள்ள ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்களாமாங்க, அங்கே போய் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். அந்த டெட்டு டைகர் மியூசியம் இருக்குது, இது உள்ளே போய் தான் அடுத்து வியூ பாயிண்ட் போகணும். உள்ளே என்ன இருக்குது, நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இது உள்ளே போகிறேன். நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஒரு மியூசியம் இருக்கு. மங்கி ஃபால்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா இதுதான் அடுத்த வியூ பாயிண்ட்டுங்க. நிறைய போட்டிருக்காங்க பாருங்க. குருவி கூடுலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா மண்டை இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஹெல்மெட் போட்டு இப்போ தான் இது பண்ணேன்னா அதனால் அப்படி இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. மியூசியம்ங்க. பிள்ளைங்க வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க. பறவைகள், பூக்கள் எல்லாமே எல்லாத்தையும் பற்றி போட்டிருக்காங்க. சின்ன சின்ன இதுலேருந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்க்கலாங்க. இதில் அப்படியே வெளியே வந்தோம்னா இவங்க இங்கே பாருங்கள், மரக்குடுவையில் செஞ்சது இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு பார்க்குங்க. இந்த இடத்துல தண்ணி நிறையா வந்ததுன்னா அப்படியே அதில் ஃப்ளோ ஆகி வர மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது இடம் சூப்பராக இருக்குங்க. உள்ளுக்குள்ளார ரெஸ்டிங் ஃபெசிலிட்டி, குழந்தைங்க வந்தால் விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். வாக்கிங் நடந்து போகிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டுங்க. இதுவே ரெக்கார்ட் ஆகலைங்க, நான் வரைக்கும் நான் பேசிகிட்டு வந்து ஃப்ரீயாக போச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு எப்படி நடக்கிறதான, அதனால் அதில் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லைங்க. இந்த மோட்டோ விளாகை விட இது விளாகிங் தான் அதிகமாக இருக்க மாட்டேருக்கு. ஏன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இதுக்குள்ளே ஒரு தடம் போகுது, அது என்னன்னு தெரில. சரி நம்ம தெரிஞ்சால் பார்ப்போம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு பாலம், தொங்கும் பாலம் மாதிரி இது ஒரு தகரப்பாலம். இது நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பாருங்க, பாருங்க இந்த மெட்டல் பாலத்தில் நடக்கிறதுக்கான வித்தியாசமாக இருக்குதுங்க. இங்கே கற்குன்னு இருக்குது, இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது. பாத்வேலாம் நடந்து வர பாத்வேலாம் சூப்பராக இருக்குங்க. அங்கே ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்குது. தலைவர் முன்னாடி போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம தான் தெரியுமே, திருப்பி பின்னாடி போய் எடுத்துக்கிட்டு வர்றேங்க. பேசுனது பூரா ரெக்கார்ட் ஆகலை, என்ன பண்ணுறது. குருவி சத்தம் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வருங்க தலைவர் இப்போ நிற்கிறாரு ஜம்முன்னு. பட்டு ஒரே ஆள், நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கோம். எல்லாம் வர்றாங்க, வந்து யாரும் உள்ளே வர்றதில்ல. ஆனால் நல்லா இருக்குங்க அந்த இடம், வியூ சூப்பராக இருக்குங்க. ஓ இப்போ அங்கே ஒரு ஃபால்ஸ் வியூ இருக்குங்க, நீங்கள் காட்டுற பாருங்க. ஏங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு எவ்வளோங்க டிக்கெட்டு? 50 rupees ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. 50 rupees. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக உட்காந்து ஒரு வியூ அமைதியாக பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க. நான் சொல்கிறேன் வாங்க, எனக்கு பிடிச்சிருக்குது. நான் அந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பல சோதனைகள் கழித்து நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் விளாகிங் பண்ணுறீங்க, மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா வால்பாறை வரும்போது 25 பெண்டு வரைக்கும் நீ கேமரா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 25வது பெண்டுக்கு மேலே கேமராவை ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸை நீங்கள் காட்ட முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அந்த வியூலாம். உங்களுக்கு காட்ட முடியங்கிற ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை பற்றி என்ன நம்ம இனிமேல் தான் படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்வர் மார்க்ஸ் கொண்டை ஊசி வளவுன்னு போட்டிருக்காங்க. கார்வர் மார்க்ஸுங்கிறது இவரோட பேருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் ஏதோ பெருசாக சாதிச்சுக்காண்டி தான் இவருக்கு இங்கே செலவு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், மணிஸு ஒரு பெரிய மனுஷனுக்கு செலவு வச்சுருக்காங்க. இவங்களாம் என்ன சாதிச்சாங்க, கீழே அவங்க பேர் போட்டிருக்காங்க.
இந்த பழக்கத்தையெல்லாம் முதல்ல மாற்றணுங்க. சோல்ட் ஆஃப் தமிழ் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நமக்காக தான் இல்லையா அவர் மெனக்கெட்டு விடாமல் எடுத்துகிட்டே வந்தார். ஆனால் அதில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் துன்பமான வேலைகளை சிரிங்கன்னு சொன்ன மாரி ஏன் சிரிப்பை தவிர வேறு என்ன ப்ரோ பண்ண முடியும்? பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய சம்பவம்லாம் இல்லைங்க, சின்ன சம்பவம் தான். ஆனால் அவருக்கு வலுவாயிடுச்சு. நான் மழை பெய்யுதுன்னு சொல்லி கோபுரம் கழட்டி உள்ளே வச்சுட்டேன். அவர் போட்டு எடுத்துகிட்டே வந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீடியம் மோட் இருக்கிறங்காட்டி தான் நான் உள்ளே வச்சுட்டேன். அவர் போட்டு எடுத்துகிட்டே வந்தார். ஆனால் அவர் இதில் என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. பரவாயில்ல பிரதர், வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் பற்றி கேர் பண்ணல. போச்சு பிரதர்னாரு. என்ன போச்சு, நான் வீடியோ தான் ஒர்க் ஆகலையா, எடுக்கலையா, நம்மளே இவர்கிட்ட ஃபுட்டேஜ் கடன் வாங்கி போடலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஆடியோ எடுக்கலாம், இன்னும் சௌரியமாக போச்சு. நம்மளே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். சில மணி நேரங்கள் கழித்து இங்கே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். சூப்பர் வியூங்க அங்கெல்லாம். ஆனால் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான், செம்ம வியூங்க. ஆனால் அந்த பூராமே நான் ஏன்டா கேமரா மாட்டிலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக் ஐடியும் நான் கீழே கொடுத்துருக்குங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வால்பாறையில் எடுத்த ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து நான் அப்படியே ஒரு இதாக வந்து இன்ஸ்டாகிராமில் போட போகிறேங்க. இங்கே ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகட்டும். இப்படி இருக்கு பாருங்க வியூ, செம்மையாக இருக்குங்களா, செம்ம வியூங்க. அவங்களும் பாருங்கள் எல்லாம் ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்களாட்டிருக்கு, இப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க பாருங்க. ஜாலியால் இல்லைங்க, அவங்க ஒர்க்கு ரொம்ப சிரமம். இங்கே டீ எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்களேங்க, அந்த இடத்துல எல்லாம் இலையெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டோம், என்னங்க இந்த இடம் இப்படி இருக்கும், இப்படி வெட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து அப்படி தான் வெட்டுவாங்களாமாங்க. அது ஒரு மாதத்தில் வளர்ந்துருமா. அந்த இது வெட்டலைன்னா இலையெல்லாம் வந்து ரொம்ப முத்துனதாகிருமில்லைங்க, அதனால் டீயில் வந்து டேஸ்ட் வராதுங்களாம். அதனால் அதை வந்து வெட்டி விட்ருவாங்களாம். அது ஒரு மாதத்தில் வந்து வளர்ந்துருமா. இங்கேலாம் வெட்டல, நான் அந்த இடத்துல வெட்டியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, அதில் பாருங்களேன், அப்படி வெட்டின மாதிரி தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியுது நாங்கள் வால்பாறை டவுனு எப்படி தெரியுது பாருங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்க. கலர்ஃபுல்லாக பெயிண்டட் பண்ணியிருக்காங்க பாருங்க. குரங்கு இதெல்லாம் என்ன ரெசார்ட்டாக என்னன்னு தெரியலைங்க, ஜம்முன்னு கலர்லாம் வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சூப்பராக. ரூம்ஸ்லாம் எல்லா பக்கமும் நிறைய இருக்குது. தலைவர் வேறு நிற்கிறாரு, என்னன்னு தெரியல, போகிறாரு. ஓகே சரிங்க, நாங்கள் இப்போ அடுத்து என்ன பிளான்னு தெரில, அவர் தான் கேட்கணும். வியூ பாயிண்ட்டே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு, 2 தான் ஆகுது அப்படின்னாரு. அதனால் இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்துருவோங்க. வந்துட்டுருக்குங்க அண்ணன், கரெக்டாக கேமரா ஆன் பண்ணலிங்க. ஆட்டோக்கார அண்ணன் ஒருத்தர் உள்ளே வந்தார் பாருங்க, சட்டுன்னு வகுத்து அலசி விட்டுருச்சுங்க ஒரு நிமிஷம். ஆனால் அவரு கட் பண்ணி வந்துட்டார், நானும் கட் பண்ணி போயிட்டேன், பிரச்சனை இல்லை. டக்குன்னு வந்துட்டார். எப்படி ரஷ்ஷாக இருக்குது பாருங்க. பாருங்க, இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க கிரவுண்டு, இதெல்லாம் சினிமா படத்துலேயே பார்த்ததுங்க. மலைக்குள்ளார் எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. என்னமோ பச்சை போர்வை போத்துன மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த இடமே. நிறுத்துறாரு என்ன கேட்போம். இது ஆடியோலாம் எப்படி கேட்குதுன்னு தெரியாது, டைரக்ட் கோப்ரோவில் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவர் வேறு இங்கே ரெயின் லைனர் ரெயின் பேண்ட்லாம் எடுத்து விட்டார். நான் ரெயின் பேண்ட் எடுத்துகிட்டு வரலைங்க. இந்த வியூ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். தம்பி பாருங்க எப்படி செம்மடிக்காம பாருங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, பாய் பாய் சொல்கிறேன். ஹாய் சொல்கிறேன்னா பாய் சொல்கிறேன் பாருங்க எங்களுக்கு. சரிங்க, சரி நாங்கள் கிளம்புறோம். போய் பார்க்குறோம். செக் போஸ்ட் வரைக்கும் விட்றாங்களாம், அதுக்கு அங்கிட்டு விட்றது இல்லையா, போய் பார்ப்போம். விட்ற வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? வாங்க. ஒரிஜினல் மான்சூன் ரைடு செமையாக இருக்குது. வாய்ஸ் கேட்குறதான்னு தெரியல பாருங்க. நான் மீடியமெல்லாம் கழிச்சிட்டேன். சூப்பராக இருக்குங்க வியூ. செமையாக இருக்குங்க. மான்சூன் ரைடுனா மான்சூன் ரைடு தான். தேங்க்யூ ஓல்டா சத்யா. அவர் தாங்க நான் கொடைக்கானல் போகலான்னு இருக்கு, அவர் தாங்க வால்பாறை போகலான்னாரு. போகிறாரு பாரு முன்னாடி. நன்றி நன்றி நன்றி. பா
டவுட் கிடையாது. சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வர வழியில் தண்ணி எப்படி போகுது பாருங்க. அப்புறம் எப்படி அலோவ் பண்ணுவாங்க வீட்டெலாம் பார்ப்போம், போய் பார்ப்பாங்க. பாருங்க கழுகு பிறகு தெரியுதுங்களா, பார்ப்போங்க. வால்பாறை வர்றீங்கன்னா கண்டிப்பாக மான்சூனில் வாங்க, வேறு எந்த சீசன்லையும் வராதிங்க. இப்போ இந்த டயத்தில் வாங்க, ஜூலை லாஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு தான் இருக்குது ஏரியா. எப்படி இருக்கு பாருங்க, வா சேம சேம சேம. கண்ணுக்கு பார்ட்டி வச்ச மாதிரிங்க, சூப்பர் சூப்பருங்க. வாவ். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்குங்க, 3 மணி வரைக்கும் தான் டைமிங்கு, அதுக்கு மேலே கிடையாது. அது இல்லாமல் வியூ பாயிண்ட்ஸ்லாம் அளவு இல்லை, டேம் மட்டும்தான். பார்த்துக்குங்க, டேம் மட்டுமாவது பார்த்துட்டு வந்துடும். ஒரு நாளே வேஸ்ட்டாக வரணும் எங்களுக்கு.